நிமிஷங்கள் தான். இந்த நிகழ்வு எந்த மாதிரியான நிகழ்வா இருக்க போகுது அப்படின்றத நான் சின்னதா நான் சொல்லிடுறேன். முதல் பாத்தீங்கன்னா, இங்க நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக, இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் அண்ட் பிசினஸ் ஸ்டடிஸ் சார்பாக ஒரு 8 நபர்களுக்கு நம்ம கௌரவ விருதுகள் கொடுக்க போறோம். இரண்டாவதாக பட்டய பயிற்சி முடித்தவங்க ஒரு 2 பேர் வந்திருக்காங்க நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ்ல. ஸோ அவங்களுக்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வாக இது முதல்ல தொடங்கும். அதன் பிறகு இங்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் உங்க எல்லாருமே வாழ்த்தி பேச போறாங்க, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம் தமிழகம் நம் பெருமை அப்படின்னு ஒரு உலக சாதனை நிகழ்வை நம்ம தீவுதிடல வைக்கிறதுக்காக ஒரு கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வா இருக்க போது, அதுல உங்களுடைய பங்களிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொண்டு போக போறோம். அந்த நிகழ்வு முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 18 பேருக்கு சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், பெண் உரிமை ஆர்வலர்கள் இவர்களுக்கு சக்தி விருதுகள் வழங்கி நம்ம கௌரவிக்க போறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பேட்டர்னா இருக்க போது. நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போது. இந்த சந்திப்பை நீங்க எப்படி நீங்க யூஸ்ஃபுல்லா ஒரு பயனுள்ளதா மாத்திக்க போறீங்கன்றது இங்க எல்லாரும் வந்திருக்கக்கூடிய கையில தான் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்ம திரும்ப பெற்றுடலாம். போனா கிடைக்காத விஷயம் 2 தான். ஒண்ணு நம்மளுடைய மூச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரம். இந்த நேரத்தை நீங்க எப்படி பயனுள்ளதா மாத்திக்க போறீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு. ஸோ இந்த நிகழ்வு நிச்சயமாகவே உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மைக்ஸ் நாங்க கொடுக்கிறோம். ரெக்வெஸ்ட் எல்லா ஆளுமைகளையும் அட்லீஸ்ட் ஒரு வேர்ட் இல்ல 2 வேர்ட் இந்த கேதரிங்காக சொல்றதுக்காக. நேரம் இருந்தா அது எந்த நிகழ்ச்சி என்னங்கிறதுலாம் தெரியாது. ஒருத்தருக்கான நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும், ஒரு லட்சத்துக்கான நிகழ்ச்சியா இருந்தாலும். ஏன்னா உதவணும் போகணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த தரம் பார்க்கறதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு நேரம் தான் போயிட்டே இருக்கு. அதுதான். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு தான், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு படம். ஒன்னிலிருந்து தான் லட்சங்கள் கோடிகளும் ஆரம்பிக்கிறதுங்கிறதே நான் உணர்ந்தவன். அதனால அந்த நன்மதிக்கு போயிட்டு நான் எதுவுமே கேட்கல. இன்னொரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குனாங்க வந்துட்டாங்க. வந்துட்டு இன்னும் 3 மணி நேரம் கொண்டு ரூம் போட்டு படுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா மிஸ் ஆயிடுவோம். அதனால இங்கேயே படுத்துட்டேன். மேல இந்த டிகிரியில வந்துட்டேன். நம் தமிழகம் நம் பெருமை. அதுல என்ன நம் பெருமை நம் தமிழகத்தில் அவார்ட்ஸ் பெற இருக்காங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க அந்த கலைஞர்களுக்கு வாழ்த்துகள். இவ்வளவு தூரம் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உலக சாதனை அடுத்தது உலக சாதனை நிகழ்வு அடுத்த தீவுத்திடல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் பெருமை பங்கெடுத்துக்கிறேன். எனக்கு இங்க பங்கெடுத்ததுல பெருமகிழ்ச்சி. அவார்டு பெறுவர்களும் சரி, அதை பெற்று அந்த திறமையை ஏற்ப அவங்க இன்னும் ஊக்குவிப்பாக, இன்னும் அந்த பணியில சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது அந்த அவார்ட்ஸ், இந்த பாராட்டு, அந்த ஊக்குவிப்புக்கு, இந்த ஊக்குவிப்பு அவங்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான வழிமுறை தான் இந்த அவார்ட்ஸுங்கிறது. உங்க மனநிலையை எத்தனை அவார்ட்ஸ் இருந்தாலும், எத்தனை சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை துரோக உலகத்துல நீங்க உங்க மனநிலையும் உங்களுடைய நிலைகளையும் உங்களை நிலைப்படுத்தி கொண்டு நானும் ஈரோதாங்கிற நினைப்ப துளியும் கைவிடாம, யாரையோ பார்த்து வாழாம தன்னாலே முடியும், என்னால் முடியவில்லை என்றால் யாரால முடியுங்கிற எண்ணத்தை செதுக்குனாதான் இதயத்துல நீங்க நிலைத்திருக்க முடியும். யாரும் நம்ம கண்ணீரை துடைக்க வேண்டியது, பிறர் கண்ணீரை துடைக்க முடியுதாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் தவிர நமக்காக ஒருத்தர் வருவாங்க ஏங்காதீங்க. நீங்க பிறருக்காக கொடுக்க பிறந்தங்கிற எண்ணத்தை எடுத்துக்கீங்க. என்னைக்குமே செய்யற தொழில் தெய்வம். நம்ம ஏதோ ஏழையா இருக்கிறோம், வேலை செய்யறோம் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே
எவ்வளவு பெரிய ஆளா அவன் எவனாக இருந்தாலும் அவன் வயிற்றுக்கு அவன் தான் சோறு ஆளை வச்சுக்க முடியாது. எந்த பணக்காரன் எந்த கோடி சொன்னாலும் ஒரு ஏழை சாப்பிட்ற உணவு கூட ஒரு பணக்காரன் சாப்பிட முடியாது. ஒரு ஏழை தூங்குற உணவு ஒரு தூக்கத்தை கூட ஒரு பணக்காரன் தூங்க முடியாது. நீங்க எல்லாம் உணர்ந்துக்கணும். பணங்கிறது சுமை. அதனாலதான் நான் எப்பவுமே என் கடைக்குள்ளேயும் போறதில்லை, நான் ஆபீஸ்க்கும் போறதில்லை. நான் சந்திக்கிறதும் உங்களை தான், மக்களை தான். சிறு வயதிலிருந்தே தள்ளுவண்டியிலிருந்து நான் ஹோட்டல் உருவாக்கின வேண்டிய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் நான் ஆபீஸ் போனது கிடையாது. 5 வருஷம் ஆச்சு சைதாப்பேட்டையில் ஆபீஸ் ஓபன் பண்ணி. என்னக்கண்ணா போனதே கிடையாது, அவளுக்கு தெரியும். கடை திறப்புல அது போவேன். மதுரை கடை நீ தானே பண்ண, நீ தானே பண்ண. அது என்ன கூச்சம் நல்லா சொல்லு, எல்லாம் ஆர்னஸ் தானே நீ வீட்டு இல்லைல்ல. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நீ என்ன தெரியாத மாதிரி உட்காந்துருக்கு. அது நீங்களாம் தோரத்துல என்ன மறந்துடுவோம். நான் நம்பர் வாங்கலாம் சரியா, ஒட்டப்பட்டுக்காதீங்க. உதவினா என்ன டெய்லியும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும். என்ன அதெல்லாம் வெக்கப்பட்டுக்காதீங்க. நீ ஒரு 4 ஃபோன் பண்ணுங்க, சும்மா கௌரவம்லாம் பார்க்காதீங்க. ஒரு மிஸ் கால் கொடுத்தோன்னா 6 லைன்ல வருவாரு. வரலைன்னா உடனே தூக்கி அப்படி உங்களை மறந்துட்டாரு கை விட்டு. இப்படிலாம் கிடையாது. அடுத்த பணிக்கு போயிடுவேன். நான் உங்களை மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம் 4வது படித்தோம். நான் இதுக்கு 5 BA எனக்கு. என்ன ஃபோன் பண்ணுங்கன்னா பார்த்துக்கலாம். எதுவும் பார்க்காதீங்க. இந்த வாரத்துல ரொம்ப கோபம் ஜாஸ்தியா இருக்குது. உடனே அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு இது. உடனே பேச மாட்டேன்ட்டு அப்புறம் எப்ப பேசுவாருன்னு காத்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி நான் எப்பவுமே கடை திறப்புல அது போவேன். ஆபீஸ் போறது கிடையாது. கல்லாப்பட்டியில இது வரைக்கும் நான் உட்கார்ந்ததே கிடையாதுங்க. நான் உங்களை நம்புறவன், அதாவது மனிதர்களை நம்பக்கூடியவன். என் உணவொருத்தன் தப்பு செய்வான், 100 நல்லவன். இன்னைக்கு நான் வாழலை. ஒரு கடன் நடத்துறது எவ்வளவு கஷ்டம். நீங்க தமிழ்நாடு முழுவதும், லண்டன், ஈஸ்டாம், ஆஸ்திரேலியா, அதையும் தாண்டி 10 மாசம் நம்ம காலேஜ் ஓப்பன் கிருஷ்ணகிரியில நேத்தான் ப்ரெஸ் மீட்ல ப்ரூவ் பண்ண காலேஜ. என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? மாணவர்களுக்கு ஃபீஸ் இல்லைனாலும் படிக்கலாம். இது வரைக்கும் உலகத்தில் எவனும் செய்யலை, நான் செஞ்சிருக்கேன். எந்த நம்பிக்கையில அந்த பிள்ளைகளை ஹோட்டல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு ₹1 ஃபீஸ் போட்டு நம்ம நடத்தி வேலைக்கு அனுப்பிவிட்டு அவங்க 1 லட்ச ரூபா கேட்டோம், அப்புறம் 2 லட்சமா திருப்பி தருவாங்க. நன்றி உணர்வோட வெற்றி பெற்று விட்டா. இந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். இந்த நம்பிக்கையை மக்கள் மேல வைக்கணும். காலேஜ் நடத்துறவங்க சரி, அதுக்கு நம்மளே உதாரணமா இருப்போம். மேடம் நேற்று ப்ரெஸ் மீட்ல அறிவிச்சேன். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம படிச்ச வேண்டி அவன் தகுதிக்கு ஏற்ப எந்த நாட்டுக்கு அனுப்பலாம், இல்லை உள்நாடா வெளிநாடா அரசு வேலை வைப்பா, இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல 80 பேரை கொண்டு லண்டன்லயும் கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் நான் அங்க ஒரு ஆபீஸ் அமைச்சிட்டு இங்கிருந்து அனுப்புறதுக்கு சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், கொங்கனாபுரத்துலயும் ஆபீஸ குமரேசன் என் அன்பு தம்பி அவனுடைய தலைமையில ஆபீஸ் அமைச்சிருக்கிறேன். காலேஜில் இருந்து அப்படியே அவனை தூக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வச்சு அவன் வீட்டுக்கு அனுப்புறது என்னுடைய பணி. அந்த பணியை சிறப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு காலேஜ் நான் விண்ணப்பம் காலேஜ் திறகர்னு போட்ட உடனே நாட்கள்லாம் 18,60,000 பேர் என் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் லாக் பண்ண கூட்ட சொல்றேன். எப்படா பதில் தரதுங்க? இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மைக்கு ஒரு வாழ்வு உண்டு. இருக்கிறவங்க கொடுத்து படிக்கட்டும், ஏமாற்றக்கூடாது வச்சுக்கிட்டு. அதையும் சொல்லுவேன், இல்லாதவங்க அப்பதான் வளர முடியும். இல்லாதவங்க எப்படி வளர முடியும்? கைப்பி கொடுங்க இருக்கிறவங்க. அந்த பணியில ஈடுபட்டிருக்கேன். அதனால அடுத்த ஆண்டு 30 காலேஜுக்கான பணிகளை எப்பவுமே தொடங்கிட்டாங்க. அவ்வளவு வரவேற்பு. எத்தனை ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு அறிவிச்சு அதுக்கான டீமுங்க. நான் கல்லூரிக்கு போனனாலும் கல்லூரி என்ன அழைச்சிக்கிச்சு. நான் பேசாத கல்லூரி இல்லை. லைலோ கல்லூரியா இருக்கட்டும், எஸ்ஆர்எம்மா இருக்கட்டும், நம்மளுடைய சென்ட் ஜான் ஜோசப் அப்துல் கலாம் ஐயா படித்த காலேஜாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், எல்லா காலேஜிலும் பேசிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு உத்வேகத்துக்கு, அவங்க சக்திக்கு, அவங்களுடைய மெமரி மைண்டுக்கு, அவங்களுடைய தோல்வியில் தோன்று போகிற உள்ளத்துக்கு என்ன மாதிரி மருந்தான வார்த்தைகளை கொடுக்க முடியும். தோல்வி என்பது நம்ம செய்யக்கூடிய தவறு கிடையாது, ஒரு சின்ன தடங்கள் தான். மைண்ட்ல இருந்து சிதைவுகளுக்கு படிப்புங்கிறது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. வாழ்முறை வாழ்க்கைய விஞ்ஞானம் என்ன, விண்வெளியில் என்ன, தரையில் என்ன, காற்றுல என்ன இருக்கு, நெருப்புல என்ன இருக்கு, இந்த உடலினுடைய கூறுகள் என்ன, இது எல்லாம் புத்தகமாக எழுதி அதை படிச்சுட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஒரு எழுத்தால மனப்பாடம் பண்ணி. இது ஒன்றும் படிப்புலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது சில பேருக்கு மெமரிஸ் இருக்கும் சிறுமூலையில, சில பேருக்கு இருக்காது. இந்த மின்மண்டையில வந்து டென்ஷனுக்கான ஸ்டோரேஜ், பேக் மைண்டு தான், பின்மூலை தான் ஞாபக சக்தியானது. மற்ற எல்லாம் ஒட்டு இருக்கும். அதுல ஒரு பாயிண்ட் கம்மி, ஒரு பாயிண்ட் கூட. உலகத்துல இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாருமே தோற்றுட்டோம் கீழங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்காதீங்க, நமக்குள்ள இந்த திறமை இல்லையே அப்படின்னா மனசால வந்திக்காதீங்க. ஏன்னா
மனித இனம் வந்து 700 வகையான மைண்டை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். நம்ம ஒரு மைண்ட் செட்டிங் கிடையாது மனித வாழ்க்கையில. அந்த பிரெயின் வந்து 700 வகையானது, ஒவ்வொருக்கும் ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த 700 வகையெல்லாம் பகிர்ந்து வாழ்றோம் நம்ம. இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, நம் தமிழ் நம் சிறப்பு என்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும் அதுக்கு உறுதுணையாக உதவி என்று கூறி வாழ்த்துக்கள் நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். காட் பிளஸ் யூ சார். இந்த டாக்டர் அப்படின்றது ஆங்கிலத்தில் பொதுவாக அழைக்கப்படுகிற ஒரு சொல். ஆங்கிலத்துல வந்து டாக்டர் அப்படின்னா ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு. ஆனா நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த டாக்டர்ன்றதை தாண்டி நம்ம தமிழ் மொழியில ஒவ்வொரு பிரிவுக்குமே ஒரு ஒரு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம முனைவர் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த முனைவர் பட்டம் அப்படின்றது என்னன்னா, நீங்க சார்ந்து இருக்கிற துறையில கல்வி சார்ந்து அது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி படிப்பை நீங்க முடிக்கும் போது யூனிவர்சிட்டி மூலமாக உங்களுக்கு அந்த PhD டாக்டரேட் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுவும் வந்து டாக்டர் தான். முனைவர் நம்ம தமிழ்ல போட்டாலும் ஆங்கிலத்துல இதே நம்ம டாக்டர் தான் போடுவோம். அதே மாதிரி மருத்துவ படிப்பு படிச்சவர்களும் டாக்டர் தான். சயின்டிஸ்ட் போனாலும் டாக்டர் தான். அதுல இறையியல் சார்ந்த படிப்பு படிப்பாங்க, டாக்டரேட் ஆஃப் டிவினிட்டி, இதுவும் டாக்டர் தான். அப்போ இங்கு பள்ளி படிப்போ இல்ல கல்லூரிக்கு படிப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு செல்லாமல் ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த டாக்டர் பட்டத்துக்கு சரியான தமிழ் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவர் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிஞர் அல்ல, அறிவர். அந்த அறிவர் அப்படின்னா என்னன்னா, அவங்க துறை சார்ந்த அனுபவங்களையும் அவங்க துறை சார்ந்து அவங்க செஞ்ச விஷயங்களை கல்வி முறையா கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவருக்கு இந்த பட்டம் வழங்கப்படும், இந்த அறிவர் அப்படின்ற பட்டம். இந்த அறிவர் பட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா முதல்வர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவர் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எதுக்கான பட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கௌரவ முறையில அவங்களை அழைப்பதற்காகவும் அவங்க செய்து வருகிற சேவையை வந்து பாராட்டுவதற்காக கொடுக்குறாங்க.